ஊர்கூடும் நேரமிது, ஒற்றுமையின் சிகரமிது, படம் பிடிக்கும் நேரமிது, வாழ்வு சிறக்கும் தருணமிது, கோவிந்தா கோவிந்தா என்று குரல் கொடுக்கும் நேரமிது, அதை செவிமடுத்து அவன் அபயக்கரம் நீட்டும் தருணமிது. குன்றெடுத்து குளிர்மழை காத்தான் அன்று, தேரில் பவனி வந்து நம்மை காப்பான் என்று, பாண்டவர்க்காய் பாரத போர் செய்தான் அன்று, வாழ்வில் நாம் வளம் பெறவே பாதை வகுப்பான் என்று. 7ஆம் நாள் உற்சவத்தில் ஹயக்ரீவன் தேரோட்டம், உற்சாகமாய் தேரின் முன்னே நடக்குதையா கோலாட்டம். ஊர் கூட தேர் இழுக்கிறது அப்படிங்கறது இங்கதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய கன்செப்ட். தவிர குட்டி குழந்தை சேர்ந்து வேற குட்டி தேரை அழகா ரொம்ப லட்சணமா இழுத்து இது பண்ணிட்டு போறா. சீபாதம் தாங்கிகள் இந்த இளைஞர்கள் கூட்டம் மிகவும் தங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தேர் பெருமாள் தெரிவித்து முதல் பசுமையின் ரோட்டில் பெருமாள் ஏறிட்டார். கொஞ்ச நேரம் உடம்பு இழுத்தேன். இது ஒரு 3 வருஷமா 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு, பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. முதல்ல கோயிலுக்கு சொந்தமாகவே தேர் கிடையாது. முதல்ல வெளியிலேருந்து தான் தேர் எடுத்துன்னு வருவோம். அதுக்கப்புறம் கோயிலுக்குன்னு பண்ணோம் தேர். அந்த தேர் ஒரு 20 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சம்ரட்சணம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தேர் வந்து இப்போ பண்ணி மிகவும் கோலாகாலமாக வருஷம் நடந்து. அந்த பறை சத்தம் முன்னாடி கேட்கறது, எல்லாரும் வாங்கோன்னு அழைக்கிறதுக்காக இந்த பறை இருக்கு. அந்த பறை வாசிக்கிறது, பின்னாடி பெருமாளை எல்லாருமா சேர்ந்து, லேடிஸ் இல்லை ஜென்ஸ் இல்லை, நாங்க எல்லாரும் பெருமாளை கூட இருப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமா சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாளோட வார்த்தைக்கு இணங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து தேர் இழுக்க கூட இருக்கோம். அந்த பெருமாள் எங்களுக்குள்ள புகுந்துட்டு எங்களை இழுக்க வைக்கிறார். கூடி இருந்து எம்பாவா.